ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரங்களில் இப்போ கொஞ்சம் விசிலிங் வருது பாரு. அந்த கடைசி தன்னுடைய இந்த மனுக்குலத்திற்காக வந்த இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களை முடிக்க போகிற ஒரு டைம். அந்த டைமில் அவர் ஏதோ வந்தோம் மரணத்தை முடித்தோம் என்று சொல்லி போகாமல் சில விஷயத்தை ஒழுங்குபடுத்துறத பார்க்க முடியுது. நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் குறித்து அதிகமாக என்ன பண்ணியிருப்போம், பார்க்குறதா இருக்கும். அந்த நிறைவேறுகிற தீர்க்க தரிசன புஸ்தகம், பிரைஸ் காட், நிறைவேறுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைய இருக்கும். சங்கீதத்தில் இருக்குது, ஆதியாகமத்தில் இருக்குது, எண்ணாகமத்தில் இருக்குது, நிறைய பகுதிகளில் சாப்டர்ஸில் எங்கேயோ ஒரு வேர்ட்ஸ் சங்கீதங்களில் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைய நிறைவேறி இருக்கு. ஆனால் அவர் தன்னுடைய அந்த ஊழியத்தினுடைய பிரயாணத்தை முடிக்கும் போது அதை எப்படி முடித்தார், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மைக்கோட சவுண்டு கம்மி பண்ணுங்க. அது எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு கவனிக்கணும். அதே போல் ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்நாட்களை முடிக்கக்கூடிய காலங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறவர்கள் எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தெரியணும். நிறைய பேருடைய முடிவுகள் நல்ல முடிவுகளாகவே இருக்கிறது இல்லை. ஆரம்பம் நல்லா இருக்குது, முடிவு மோசமாக இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஊழியர்கள் கூட சரி, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் கூட அவங்களுடைய முடிவுகள் நல்லா இல்லை. ஆரம்பிக்கிற ஆரம்பம் அது தொடர்ந்து அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம். ஆனால் மேஜராக மிஸ்டேக் பண்ணி அது ஆபத்தான விஷயம். சின்ன சின்ன மிஸ்டேக் வரலான்னா, சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தால் உடனே களைந்து விடணும், உடனே அதை சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணாமல் போனால் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் சேர்ந்து பெரிய மிஸ்டேக்காக நிற்கும். எப்படி ஒரு வண்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ ஏதோ ஒரு வண்டி, சைக்கிள் கூட வச்சுக்கலாம். ஒரு வண்டி வச்சுருக்கேன்னா ஒரு சின்ன ரிப்பேர் வந்தால் உடனே என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். அப்படி உடனே அதை பார்க்கலை அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன ஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா திடீர்னு ஒரு நாள் வண்டி நடு ரோட்டில் நிற்கும். எங்கே நிற்கும்? நடு ரோட்டில் நிற்கும். அன்றைக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா எந்த வண்டியும் சரி பண்ண முடியாது. அன்றைக்கி மெக்கானிக்கை கூப்பிட்டு ஓட முடியாது, நடு ரோட்டில் நிற்கும். அதே போல் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் வரும். ஆனால் அந்த தவறுகள் களையப்பட வேண்டும். ஆனால் தன்னுடைய இறுதி காலங்களை ரொம்ப அழகாக முடிக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இறுதி காலங்கள் ரொம்ப முக்கியமானது. அவரை எப்படி முடிக்கிறார்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தில் விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. அவருக்கு தெரியுது, நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரம் வந்தாயிற்று அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. உணர்ந்தனால அவர் இந்த பூமியில் அவரோடு இருந்தவர்களுக்காக அவர்களை குறித்து யோசிக்கிறார். அவர்கள் மேலே அன்பு வைத்தார். எப்படின்னா முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மானிட்டர் கம்பெனி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். சில பேருக்கு வேலை முடிஞ்சால் நம்மளை கட்டி விட்ருவாங்க. என்ன பண்ணுவாங்க? வேலை முடிஞ்சால் கட்டி விட்ருவாங்க. ஆனால் ஏன்னா அவர் முடிக்க போகிறாரு. இனி சீஷர்கள் அவருக்கு இருக்கணுன்றது அவசியம் இல்லைன்னு நிறைய டீச்சிங் கொடுத்துட்டாரு. இன்னும் அவங்ககிட்ட நான் அன்பாக இருக்கிறேன். ஏன்னா இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் தேவனுடைய குமாரன், அவர் தான் ரட்சகர். அல்லேலூயா. அதனால் அவங்கக்கிட்ட தன்னை போய் ரொம்ப ஒன்றும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொடுத்துட்டாரு.
எப்படி வாழணுங்கிறது ஏறக்குறைய சொல்லி கொடுத்தாரு. இன்னும் கடைசி 2-3 நாள் தான், ஒன்றும் பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை. இவருனா மௌனமாக துக்கத்தில் போய் அமர்ந்திருக்கலாம், இல்லை மௌனமாக பிதாவோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி நடக்காம வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த பூமியில் வந்த காலம் முடிகிற அந்த முடிவு பரியந்தம் வரையிலையும் அந்த சீஷர்கள் மேலே அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. சில பேர் இந்த வயசான காலத்தில் காலத்தை முடிக்கும்போது அவங்க கிட்டேயே போக முடியாது, நாய் மாதிரி மாறிடுவாங்க, வல்லுன்னு உழுவாங்க பாருங்கள். அந்த என் டைம் கடைசி காலங்களில் ரட்சிக்கப்பட்டவங்களே சரி ஒரு 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 மாதிரி எப்படி சொல்ல, ஒரு ரஃப்பாக மாறிடுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பழகவே முடியாது, அவங்கக்கிட்ட பேசவே முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவங்க அவங்களுடைய கடைசி காலம் அப்படி இருக்காது. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நீங்கள் உண்மையான ஆவிக்குரியவங்களாக இருந்தா, உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவங்களா இருந்தா, உண்மையாக தேவனுக்கு பயப்படுறவங்களா இருந்தா, உண்மையாக சத்தியத்தில் நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கடைசி காலம் முதிர்காலம் எப்படி இருக்குன்னா கனி தந்த கனி ஃப்ரூட்ஃபுல் லைஃபாக இருக்கணும். அதாவது ஆவிக்குரிய சுபாவம் நிறைந்த வாழ்க்கையாக மாறணும். ஆனால் வெளியே இருக்கிற மாதிரி அதை விட மோசமாக இன்றைக்கி அந்த கடைசி காலத்தில் காடு வாங்குது வீடு போங்கிற காலத்தில் வல்லுன்னு விழுந்து அவங்கக்கிட்ட பழகவே முடியாமல் எரிச்சலையும் வெறுப்பையும் கசப்பையும் பகையும் கக்கும்போது அங்கே கனி வெளிப்படுகிறதில்லை, மாம்சத்தின் கிரியை வெளிப்படுகிறது. அதில் புரியுதா அவங்களுக்கு சொல்கிறது? அப்போ உங்கள் கடைசி காலங்களில் கசப்போடையும் பகையோடையும் வெறுப்போடையும் எரிச்சலையோடையும் கழிக்கக்கூடாது, கனி உள்ள வாழ்க்கையாக தான் கழிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது அவங்க எப்படி பார்க்கணுன்னா தேவதூதனை பார்க்குற மாதிரி அல்லது தேவனை பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஜெபம் பண்ணால் இவர்கிட்ட தான் ஏன் ஜெபம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உருகின்னுக்கிட்ட வந்தா அதை மாதிரி ஒரு கனி நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக ஒரு தேவனுடைய பிள்ளை வரணும். ஹல்லேலூயா. அப்படி வரலன்னா என்ன அர்த்தம்னா யூ ஆர் எ மிஸ்டேக், நீங்கள் சரியான பாதையில் போகலன்னு அர்த்தம். யாக்கோபு ஊர் ஃபுல்லாக சுற்றினாலும் கடைசி காலத்தில் எகிப்துக்கு வரார். எகிப்துக்கு என்ன பார்வான் கேட்குறா, உங்களுடைய வயது என்ன அப்படின்னு சொல்ல அவருடைய வயசை சொல்லிவிட்டு, அப்போ பார்வான் கேட்குறாரு, என்ன நீங்கள் ஆசீர்வதின்னு கேட்குறாரு. அப்படின்னா அந்த யாக்கோபு அப்போ எப்படி தெரியுமா இருந்தால், அவன் மாற்றம் அடைந்து உருகி ஒரு நிலையான கனிவுள்ள வாழ்க்கைக்கு நேராக வந்துட்டார். அந்த என் டைம் பார்த்தோன்னே பார்வோன் ராஜா பார்த்து சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போயேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், உங்கள் கடைசி காலம் எப்படி இருக்குன்னா கனிவுள்ள வாழ்க்கையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி காலம் கையில் காலை இழுத்துக்கு நான் கூட அப்படி நினைக்கிறேன், ஆண்டவர் அப்படிலாம் எதுவும் ஆகிடக்கூட கை இழுத்துக்குன்னு வாயை முறிக்குன்னு ஐயோ நம்மளை தூக்கத்துக்கு 4 பேர் இப்படின்னு இருக்கக்கூடாது. கனிவுள்ள வாழ்க்கையாக புஷ்டியும் பசுமையோடு போயிடணும். ஹல்லேலூயா. அது பரிசுத்தவான்கள் மரணம் அப்படி இருந்தால் அழகாக இருக்கும். அதுதான் நல்லது நானும் நினைக்கிறேன், அதுதான் சரின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? பைபிளில் எந்த பரிசுத்தவானும் அப்படி போலையே. ரத்த சாட்சியாக மறிச்சவங்களை விட்டுருங்க, மற்ற பரிசுத்தம் யாரும் என்ன பண்ணல, அப்படி போகவே இல்லை. அப்போது கவனிங்க, இயேசு கிறிஸ்து கடைசி வரையிலும் தம்முடைய சீஷர்களிடத்தில் அன்பாக இருந்தார். நான் இன்றைக்கி இதை பேசினோம், ரொம்ப நேரம் பிடிக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை சுருக்கமாக எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கடைசி டைமில் 2ஆம் வசனம் படிங்க. யூதாஸ்காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு போதும். இங்கே நம்ம யூதாஸ் ஸ்காரியோத்தை பார்க்கலாம். யூதாஸ் என்கிறது அவருடைய பெயர், ஸ்காரியோத் என்பது தோல்கோட்டு. எப்படின்னா அவருடைய அடையாளம் என்னன்னா, அவர் இந்த தோல்கோட்டு தான் எப்பயும் யூஸ் போடுவார். அதனால் அவர் யூதாஸ் ஸ்காரியோத் அப்படின்னா அவனுக்கு ஒரு அடையாளம் மாதிரி அது ஆயிடுச்சு. அதனால் அவர் அப்படி தான் இருந்தார். அடுத்தது
அவன் அங்கே சாப்பிடும்போது அவனுக்கு உள்ள என்ன தோணுதுன்னா, பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை நிரப்பிட்டான். எப்படி நிரப்பிட்டான்னா, காட்டி கொடுக்கும்படியான, இவரை கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கும்படியான நினைவுகள் எல்லாம் அவன் இருதயத்தை நிரப்பிடுச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய இருதயத்தை யார் நிரப்புறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இருதயத்தை எதனால் நிரப்பி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவ ஆவியில் நிரம்பி இருக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருக்கிறோமா, இல்லை பொல்லாங்கான விஷயத்தில் நிரம்பி இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இங்கே இவனுடைய இருதயம் பிசாசினுடைய, அதாவது உலக பிரகாரமான அதிகாரங்கள் மேல் உண்டான அந்த காரியங்களெல்லாம் அவன் இருதயம் நிரம்பிடுச்சு. அப்போ உலகத்துக்குண்டான விஷயங்களை நினைக்கும் போது அவனுடைய இருதயம் அது அதனால தான் நிரம்பும். நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உங்ககிட்ட ஆவிக்குரிய விஷயந்தான் நிரம்பியிருக்கும். நீங்கள் மாம்சத்துக்குரியவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எது தான் நிரம்பியிருக்கும்? அப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே எது நிரம்பி இருக்குதோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவு, ஆமாம், நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. உங்கள் இருதயத்தில் எது நிரம்பி இருக்குதோ அதுதான் வெளியே கக்குவீங்க. இயேசு கிறிஸ்துவை சீண்டும் போது வார்த்தை தான் பேசினார். இயேசு கிறிஸ்து அடிக்கும்போது அன்பைத்தான் வெளிப்படுத்தினார். அப்போ அவர் அன்பால் நிரம்பியிருந்தார், வார்த்தையினால் நிரம்பியிருந்தார். தொடும்போது வல்லமை புறப்படுது, வல்லமையினால் நிரம்பியிருந்தார். அல்லேலூயா. அவர் எதனால் நிரம்பியிருந்தாரோ அதுதான் வெளிப்படுது. அங்கே உங்களை 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 தொட்டால் என்ன வருது பார்த்துக்குங்க. அல்லேலூயா. அப்போ அவர் அதனால் நிரம்பி இருந்தார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இருதயம் வந்து பொல்லாங்கினால் நிறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்து நம்முடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, போஜனத்தை விட்டு எழும்பி ஒரு சிலை எடுத்து கட்டிக்கிட்டு சீஷருடைய ஒவ்வொரு பாதங்களை கழுவும்படி அவர் கழுவ போனார். அப்படி போக ஆரம்பிக்கும் போது சீமோன் சொல்றார், நீங்கள் எங்கள் பாதங்களை கழுவலாமா அப்படின்னு கேட்குறார். இதை ஏன் அப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நான் போக போகிறேன், நீங்கள் ஒருவர் எப்படி இருக்கணும், தாழ்மை உள்ளவங்களா, யாரையும் நான் பெரியவன் இவங்க பெரியவங்க நான் சின்னவன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான், நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான். நீங்கள் 12 பேர் இருக்கிறீங்க, 12 பேருடைய காலை நான் தான் கழுவேன். ஏன் அவங்க காலெலாம் கழுவுனேன்னா, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். பேதுரு படிப்பறிவு இல்லாதவர், அவர் வந்து மீன் பிடிக்கிறவர்ன்ற எண்ணம் கிடையாது. மத்தேயு வந்து டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்சார், இவர் பெரிய பொறுப்பாளி அப்படின்ற எண்ணமும் கிடையாது. யோவான் ரொம்ப சின்ன பையன், அவன் போய் காலனை கழுவலாமா அப்படிலாம் கிடையாது. எல்லோரையும் ஒரே நிலையாக சமமாய் அவர் பார்த்தார், அப்படி பாதங்களை கழுவினார். அதுதான் திருச்சபை. அதை புரிஞ்சிக்கணும். என்னென்னா, சபையில் யாரும் பெரியவங்க, எனக்கு அறிவு நிறைய இருக்குது, நான் விசுவாசம் நிறைய இருக்குது, நான் ரொம்ப முதிர்ந்தவன், எனக்கு செல்வம் இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, அதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. அதுக்கெல்லாம் சபைக்குள்ளே இடம் கிடையாது. நாம் எல்லாரும் ஈக்குவல். சொல்லுங்கள், எல்லோரும் சமமாக இருக்கிறோம். தேவன் அப்படியாகத்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. செல்வாக்கெல்லாம் அது தேவன் அவங்கவுங்களுக்கு கொடுக்குற விஷயம். செல்வாக்கோ உயர்வோ பதவிகளோ தேவன் கொடுக்கறது. ஆனால் அதனாலே நீங்கள் பெரிய ஆளுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. அதனால பெரிய ஆளுன்ற நாங்கள் இந்த ஜாதியாக இருக்கோம், அதனால் நாங்கள் பெரிய ஆள், இதனால் நாங்கள் கலராக இருக்கேன், அழகாக பர்சனாலிட்டியாக இருக்கேன், அதனால் நான் பெரிய ஆள். சில பேர்லாம் பிடிக்கவே முடியாது, சில பேரை பிடிக்கவும் வாங்குவான், பார்வையே இப்படி தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை. ஈக்குவல் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பாதங்களை அப்போ சீஷனாகிய சீமோன் பேதுரு சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு, நீங்கள் என் பாதத்தை கழுவலாமா? ஒன்று சரிப்பா, நான் கழுவலை, நான் உன் பாதத்தை கழுவலைன்னா என்கிட்ட உனக்கு. அப்போ அவர் உடனே சொல்கிறாரு, என்னை முழுசாக கழுவான். ஏப்பா, முழுசாலாம் ஒன்றெல்லாம் கழுவ முடியாது, உன் பாதத்தை மட்டும் நான் கழுவுறேன். அல்லேலூயா. ஒன்று விட்டா உச்சத்துக்கு போயிடுறது, இல்லை கேவலமாக போயிடுறது. இந்த சொல்லுவாங்க ஊரில் ஒரு பழமொழி, வச்சா குடுமி அடித்தா மொட்டை. என்னவா? வச்சா குடுமி தான் வச்சுக்குவேன், இல்லைன்னா என்ன பண்ணிக்குவேன், மொட்டை. ஒன்று உரசுறது, இல்லைன்னா அப்படியே ஓடிடுறது. இது இல்லை, அப்படியே ஐக்கியமாய். அல்லேலூயா. மெச்சூரிட்டியா, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பிலே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்வை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் யூக்கெல்லாம் பார்க்குறாரு. அங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரையும் ஏன் யூதாஸுக்கே காலை கழுவுறாரு? அவன் தப்பு பண்ண போகிறான்னு தெரியும், அவருக்கு தெரியாதா?
தெரிஞ்சிருந்தும் அவன் பாதங்களையும் அவர் கழுவுறார். ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. இவன் தப்பு பண்ண போகிறான்னு தெரியும், இங்கே ஒருத்தன் ஓட போகிறான்னு தெரியும், ஒருத்தன் ட்ரெஸ்ஸு கூட விட்டுட்டு சத்தியம் பண்ண போகிறான்னு தெரியும், ஒருத்தன் ட்ரெஸ்ஸோட கழி போட்டு ஓட போகிறான்னு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் எல்லோருடைய பாதங்களை கழுவிடார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தம் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் தேவன் ஒரே நிலையைத்தான் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அது முடிஞ்சது. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அந்த சமநிலையை நீங்கள் கடைப்பிடிக்கணும். இதைத்தான் சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர். முடிக்க போகிறோம், ஓட்டத்தை முடிக்க போகிறோம். நான் பாட்டு செத்து போயிட்டேன்னா மாற்றி அடிச்சுக்குவானு. நான் டேக்ஸ் கலெக்டரா, நீ மீன் தப்பாக நினைக்காதீங்க, மீன் பிடிக்கிற நாய் நீ எப்படா தலைவனாக முடியும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருந்திருக்கும்? அசிங்கமாக இருக்கும்ல. அது சீசர் இவங்கெல்லாம் இயேசுவர் இருந்தவங்களா அப்படின்னு தான் ஆயிருக்கும். நான் யார் தெரியுமா? கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப்டா. நான் ஒருத்தன் சொல்லுவேன், நான் அவர் மடியிலே படுத்திருந்தா நீனடா அப்படின்னு. அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தேவன் அவர்கள் செய்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது பாருங்கள். அப்போது ஒரு முன்மாதிரியை செஞ்சு காமிச்சிட்டு போகிறாரு. வாசிங்க பார்க்கலாம். அவர் சொல்கிறார் பாருங்களேன், 14ஆம் வசனம் படிங்களேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். படிங்க. நீங்களும் செய்யுங்கள் என்று உங்களுக்கு மாதிரியை நான் காண்பிக்கிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானில் அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எல்லாம் ஈக்குவல் தான். யாரும் பெரியவெல்லாம் கிடையாது. அவர் தான் பெரியவர், நம்மளாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத சீஷர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போது 18ஆம் வசனம் படிங்களேன். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசலை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அதுக்கு முன்னாடி ஒரு இதை முடிச்சிருவோம். இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா. எவைகளை? எல்லாரும் நீங்கள் உங்கள் பாதங்களை கழுவி ஈக்குவலாக சமமாக நீங்கள் கருதுவீங்கன்னா நீங்கள் எல்லாம் பாக்கியவான்களாக இருப்பீங்க, எல்லா ஆசிரியர் நிறைஞ்சவங்களாக இருப்பீங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்போது ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறார். முடியுது. அங்கே ஒரு ப்ராப்பர்சி முடியுது. படிங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கிட்டான். ஹல்லேலூயா. அவர் என் பிராண சிநேகிதன், என் உயிராக இருந்தான். அடுத்தது என் கூட அப்பம் சாப்பிட்டவன், என் கூட சாப்பிட்டவன், அவனே எனக்கு எதிராக என்ன பண்ணுறான்? காலை தூக்குவான் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக இவர் தாவீது எழுதுகிறாரு. அதை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. படிங்க. 20ஆம் வசனம் படிங்க. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கிறவன் என்னை ஏற்றுக்கிறான், என்னை அனுப்பினவரை என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா சபையில் நான் இப்போ ஒரு ஆள் இங்கே பிரசங்கம் பண்ண விடுறேன், இல்லை பாட விடுறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ண விடுறேன். அவங்க விசுவாசியாக இருக்கலாம், அவங்க இப்போ ரொம்ப தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே நின்றுட்டா ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். ஹல்லேலூயா. ஏன் அவங்கள ஏற்றுக்கிட்டேன்னா, என்னை ஏற்றுக்கிட்டீங்க, ஆனால் அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. இப்போ என்னை ஏற்றுக்கிட்டதுனால நீங்கள் என்னை அனுப்புகிறவரையும் ஆமாம், இதுதான் சொல்கிறார். அப்போது அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதிகாரங்கள், மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது. அப்போ கவனிங்க. இப்போ போகலாம் பாருங்கள், வாங்க. இப்போது அவர் மறைமுகமாகவே பேசிகிட்டு இருக்கிறார். யாரை பற்றி பேசுகிறாருன்னு தெரில. வாங்க இப்போ 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு
சைகை காட்டினான். போதும். இப்போ 21ஆம் வசனம் படிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியில கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சொன்ன உடனே ஒரே பரபரப்பாயிடுச்சாங்க. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்போ பரபரப்பாகி போச்சே. என்ன ஆயிடுச்சு? பரபரப்பாயிடுச்சு. யார் காட்டி கொடுப்பா? நீயா நானான்ட்டு அப்படியே திருட்டு மொழிகிறாங்க எல்லாருமே. ஒரு பிரசங்கம்னா பிரசங்கத்தினுடைய விஷயத்தை தான் ஆராய்ச்சி பார்த்துக்கணும், யாரை சொல்கிறாருன்னு பார்க்கக்கூடாது. இவங்களுக்கு என்னது அப்படி பிரசங்கம் பண்ணும்போது உண்மையாக யதார்த்தமாக பிரசங்கம் பண்ணிருப்பேன். அங்கேருந்து கண்ணு என்ன யாரை சொன்னார் தெரியுமா அவனுக்கு? யார் சொன்னார்? இவங்கள தான் சொன்னார். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் அது கிடையாது. இங்கே அன்பின் சீசன் யார்? யோவான் அப்படியே மார்பில் சாயா படுத்துருக்கார். நிறைய பேர் நினச்சி மேலே போய் மார்பில் போய் அப்படியே மடியில் உட்காந்து படுத்துக்கணும், அப்படிலாம் கிடையாது. யூதர்களுடைய உணவு பழக்கம் ஒரு புறமாக சாய்ந்து அமர்ந்து, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாய்ந்து அமர்ந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு படுத்த நிலையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி இந்த லெஃப்ட் அப்படி சாய்ந்து தான் உணவு உட்கொண்டு பழக்கம் அவங்களுக்கு. அந்த முறையை இவங்க கூட ஃபாலோ பண்ணுறாங்க. யார்? முகமதியர்களோட ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ கவனிங்க, அதனால அவர் அருகில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நெருக்கம் அங்கே கிடைக்குது. கவனிங்க, அப்போது யாருன்னு கேட்குறாங்க. கண் செய்கை காட்டினாரா? யார் அவர்? என்னன்னு பாரு, என்னன்னு பாடுறா அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். தெரிஞ்சா என்ன பண்ணி இவர் தடுத்துருவாரா இவர்? ஹல்லேலூயா. தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறீங்க? யாருன்னு ஏதோ மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோமே, தெரிஞ்சால் நீங்கள் சரி பண்ணிவிடுவீங்களா? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன்னா, அவரவர்களுடைய காரியங்களை அவரவர்கள் சரியாக பார்த்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஹல்லேலூயா. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு? 25ஆம் வசனம் படிங்களேன். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இவ்வளவு நேரம் அவனை பத்தி சீமோன் குமாரன் சொல்லவே இல்லை. இங்க மட்டும் சீமோன் குமாரன் சொல்றாரு. இது முன்னாடி எங்க சொல்லியிருக்கா? யூதாஸ் காரியம் தான் சொல்லியிருக்கோம். பாருங்க என்ன போட்டிருக்கு. அதான் சொல்றேன், இந்த சாப்டர்ல தான் வரும். இதுக்கு முன்னாடி அவனை யூதாஸ் காரியம் தான் போட்டிருக்கோம். வேற சாப்டர்ல அதே மாதிரி இந்த எண்ட் டைம்ல போட்டு. ஏன் அப்படின்னா, சீமோன் அப்படின்னா நாணல். இப்போ அவன் இப்படி ஆடினே தான் இருக்கிறான். சீமோன் பேதுருவா மாறிட்டான். இந்த சீமோன் பேதுருவா மாறல, இவன் சீமோனாவே தான் இருக்கிறான். நிறைய பேருடைய வாழ்க்கை கர்த்தரோடு வரும்போது பேதுருவை போல, பெட்ரோஸ் என்கிற ஒரு கற்பாறையை போல மாறணும். ஆனால் மாற மாட்டேங்குது. கடைசியிலும் நாணல் மாதிரியே ஆடிட்டே இருக்கான். நல்லா கவனிங்க, இப்படி ஆடிட்டே இருக்காதீங்க. கர்த்தருக்குள்ள கண்மலை போல பாறையாக ஸ்திரமாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. அப்போது அந்த வாங்கின பின்பு சீக்கிரமாக படி, 27 படிங்களேன். சொல்றார், சீக்கிரமா செய்ப்பா அப்படின்றார். யாருக்கும் புரியல. ஏன்னா இவர் தானே கேஷியரு. கர்த்தர் அந்த இடத்துல கண்களை மறைத்தாராம், கேட்காத காதுகளை, அதாவது அந்த காதுகள் கேட்காதபடி செய்தாராம். அது ஒரு வசனம் இருக்குது அதுக்கு. அப்படியே எல்லாருடைய காதுகளும் கண்களும் மறைஞ்சிருச்சு, கேட்கல. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஓ அவர் தானே பணப்பை வச்சுருக்காரு, ட்ரெஷர் அவர் தானே, அவர் ஏதோ வாங்கிறதுக்கு அனுப்புகிறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இது பேசணும், ரொம்ப நேரம் பேசணும். இதுக்கு இந்த இடையில பார்த்தீங்கன்னா சீமோன் சொல்கிறாரு, நீங்கள் வேறு சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யார் உங்கள் விட்டு தூரம் போனாலும் நான் போக மாட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சீமோனே, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை என்ன பண்ணுவேன், மறுதளிப்பேங்கிறார். அப்படின்னா தேவன் செய்ய போகிறதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதிலே தப்பித்து கொள்ளும்படி நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் யூதாஸை அப்படி விட்டுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இருதயம் அதனால தான் நிரம்பி இருந்துச்சு. அவன் யூத சாம்ராஜ்யத்தை நிறுவனங்கிற எண்ணம் தான் அவனுக்கு நிரம்பி இருந்துச்சு ஒழிய, இயேசு சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பூமியிலே நிறுவனங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இல்லை.
அல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்கே பயங்கரமாக செட்டில் ஆகணும், பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு வேண்டான்லாம் சொல்ல வரல, நான் சொல்ல புரியுதா? இங்கே நீங்கள் செட்டில், உங்களுக்கும் எனக்கும் இங்கே செட்டில்டு கிடையாது. உங்களுக்கு எனக்கும் இங்கே செட்டில் கிடையாது. நம்ம எங்கே தான் செட்டில்? அங்கே தான் செட்டில். இப்போ மைண்ட் செட் எல்லாமே இங்கே செட்டில் ஆகிறதுக்குள்ள விஷயம் மட்டும்தான் பார்த்துக்குறோம். நீங்கள் இன்றைக்கி தான் வந்து வீடுலாம் வாங்குறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்க கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. கர்த்தருக்குள்ளே இருக்க தான் ஆசைப்படுவாங்க. அந்த தரிசனம் பார்க்குறது எப்பயும் அதுதான் பேச்சாக இருக்கும். சபையில் வந்துட்டுனா தரிசனத்தை குறித்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த தரிசனம் பார்த்தேன். இன்றைக்கி வேறு தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஏன்னா வேறு எதுவும் சத்தியத்தை பேசுறதுக்கே மனசு இல்லை பாருங்கள். பிரசங்கத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இன்றைக்கி யார் சொல்லியிருப்பார் தெரியுமா, அந்த டிஸ்கஷன் அது கிடையாது. இது யாருக்கு பேசினா தெரியுமா? நான் சொல்கிறேன், இப்படி இருக்கிறவங்க யாருன்னா மாம்சத்துக்குரியவங்க, அதெல்லாம் இல்லை. இந்த வார்த்தை என்னோடு இடைப்பட்ட விதம், நான் இந்த வாரத்தில் சந்தித்த ஆவிக்குரிய அனுபவம். உங்கள் வாரத்தில் ஒரு வாரம் இருக்குல்ல, அந்த வாரத்தில் நீங்கள் கர்த்தரோடு இருந்து நீங்கள் ஆவிக்குரிய வாரத்தை சந்தித்த அனுபவம் என்ன இருக்குது, அதுதான் பேசணும். அதுதான் நல்ல ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆமாம். அப்போது மறுதலை பயன் சொல்லிட்டார். இப்போது இது ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சா? அடுத்தது இப்போ நம்ம போக போகிறோம், சாக போகிறோம். இவங்க எல்லாம் கலங்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். படிங்களேன், 1 படிங்களேன், 14:1 படிங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. இப்போ அவர் சொல்கிறார், உங்கள் இது கலங்க வேண்டாம். ஏன் கலங்க வேண்டாம் அப்படின்னா, நான் போக போகிறேன்ல, அதனால் அவர் கலங்க வேண்டாம், பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஏன்னா நான் முடிஞ்சு செத்து போய்ட்டு நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் சொல்லுவார் பாருங்களேன், இந்த சாப்டரை நான் வந்து கண்டினியூவாக தொடாமல் போயிட்டேன். இது தொட்டால் நாளைக்கு பேச முடியுமான்னு எனக்கு தெரியல, இது முடிக்க முடியுமான்னு தெரில. இன்னும் 2 சாப்டர் இருக்குது அதில். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் கலங்காதீங்க, என் பிதாவி வீட்டில் என்ன இருக்குது, நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அங்கே போய் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நீ கவலைப்பட்டுறாதடா, நான் இங்கே விட்டுட்டு உங்களை அப்படியே போயிட மாட்டேன். நீங்கள் பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருக்கணும், நான் தானே வந்து என்கிட்டயும் நீங்கள் விசுவாசமாக இருங்க. என் பிதா வீட்டில் நிறைய வாசஸ்தலம், நிறைய பிளேஸ் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் நான் போய் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களை கூப்பிடுவேன். அல்லேலூயா. பாருங்க எப்படி தன்னோடு இருந்த சீஷர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி, அதாவது இன்னொரு வாழ்க்கையை குறித்து அதை குறித்த ஒரு தரிசனத்தை உள்ள வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இடைப்படும். என்றைக்கும் நம்மளை சோர்ந்து போக விடாது. அவரோடு கூட எப்பயும் கனெக்டாக இருந்தோம்னா எப்பயும் அது சாதாரணமாக இல்லை, அழகாய் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, அங்கே படிங்களேன், 4ஆம் வசனம் படிங்களேன். போதும் பாருங்களேன். இப்போ முன்னாடி என்ன சொன்னால், நான் மறுபடியும் உங்களை வந்து என்ன பண்ணுவேன், சேர்த்துக்குன்னு சொன்னார். அடுத்து நான் போகிறேன், இதை வீட்டில் போய் படிங்களேன் சாப்டர். நான் அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, எப்பா நான் தான்டா வழி, நானே வழியும், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். நீ என்னை இல்லாமல் பிதாவிட தான் பண்ண முடியாது. நீ என் ரூட்டை ஃபாலோ பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி வந்துரு. அல்லேலூயா. நான் இப்போ எங்கே போகிறேன், முடிச்சுட்டு எல்லாத்தையும் பாரு, எப்படி முடிக்கிறேன் பார், முடிச்சுட்டு நான் எப்படி ஹெவனுக்கு போகிறேனோ அதே போல் நீ என்னை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதே போல் நீ வந்து சேர்ந்துருவேன். அதான் சொல்ல, நம்ம நீ யாரும் உனக்கு ரோல் மாடல் இல்லை. இப்போ நான் நிற்கிறேன், நான் உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு நான் போதிக்கிறேன், உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன், என்னுடைய அனுபவங்களை நான் சொல்கிறேன். சில விஷயங்களை எடுத்துக்கங்க, தப்பாக என்கிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா கிட்ட ஒரு தவறு இருந்துச்சுன்னா எலிசா என்ன பண்ணக்கூடாது, எலிசா கிட்ட தப்பு இருந்தால் இன்னொரு ஆள் எடுத்துக்கலாமா? அதை கேஎஸ்சி தப்பாக போயிட்டான், கேஎஸ்சிக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? அவரும் குஷ்டராகமாக போயிடுவார். அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. அப்போது எதை ஃபாலோ பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவரை பின் செல்லுங்கள். யாரை? இயேசுவை பின் சென்று வாருங்கள். அல்லேலூயா. அப்போது வாசிங்க பார்க்கலாம், 8 படிங்களேன்.
பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றார். பாருங்களேன், இவர் கேட்குறார், பிதாவை எங்களுக்கு காமிச்சிருங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் ஒரு சரியான ஒரு ரெவலேஷன் கிடைக்கல. நேரம் வேற ஓடிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன், பேசட்டுமா? முடிச்சிடலான்னு சொல்ல கைத்துக்குற அல்ல சொல்லுங்கள், பேசுங்கன்னு ஒரு இல்லை சொல்லுங்கள். ஓகேவா? சில பேர்லாம் எப்போ விட்டா போதுன்ற மாதிரி. சரி, நிறைய பேர் விரும்புகிறீங்க, அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். சரியா? அப்போது பிலிப்பு கேட்குறாரு, பிதாவை மட்டும் எங்களுக்கு காமிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, 10 படிங்க. இப்போ நீ விசுவாசிக்கலையாப்பா? சுயமா நான் சொல்லலை. நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறத நம்புங்கப்பா. அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாக நம்புங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பிலிப்பு சொல்றார், எங்களுக்கு பிதாவை கொஞ்சம் காமிச்சிருங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. மானிட்டர் கரெக்ட் பண்ணது. அப்போது நான் தான்ப்பா பிதா. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னது, நான் பிதாவில் இருக்கேன், பிதா என்னில் இருக்கார். ஹல்லேலூயா. நான் பிதாவில் இருக்கேன், பிதா என்னில் இருக்கிறார். அப்படி இல்லாது இருந்தேன்னா என் கிரியையில் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் என்னெல்லாம் செய்கிறேன்? சிருஷ்டிக்கிறேன், விடுதலை ஆக்குகிறேன், என் வார்த்தையினால் பாவங்களை மன்னிக்கிறேன், போதிக்கிறேன், கடல் மேலே நடக்கிறேன், பட்டு போயென்றால் பட்டு போகிறது, ஜீவன் அடையணும்னா ஜீவன் அடைகிறது, உயிரோடு எழுப்புறேன். இப்போ கூடவா என்ன தெரியல? ஹல்லேலூயா. நான் பிதாவில் இருக்கேன், பிதா என்னில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிதா மறுபடியும் இப்போ இன்னைக்கு இதை குறித்து ஒரு புரிதல் நமக்கு வேணும். வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 5:7. பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இம்மூவர் எப்படி இருக்காங்களா? ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, இது சரீரம், இது என் ஆவி கர்த்தர் தந்த தீபம். இன்னொன்று ஆத்துமா, மனது புத்தி எல்லாம் சம்பந்தப்பட்டது என்னது? ஆத்துமா. அந்த ஆத்துமாவில் தேவனுடைய வார்த்தை போட்டால் அதில் தான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. அதுதான் மாம்சத்தில் செயல்படுறது. வெறும் மூளையை மட்டும் மனசை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. சரீரத்தை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் ஆவி மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியும். இதே போல் மூவருடைய செயல்பாடும் இந்த பூமியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லி முடிக்கிறார்னா, நீ பிதா கிட்ட டைரக்டாக வர முடியாது, என் பேரை சொல்லிட்டு வா. ஏன்னா உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற நான் மனித அவதாரமாய் வந்தேன். எப்படின்னா, வார்த்தையா இருந்த நான் மனித அவதாரமாக வந்திருக்கிறேன். அப்படின்னா வார்த்தை எங்கே இருந்துச்சு? சிந்தையில் இருந்தது, இருதயத்தில் இருந்தது. இந்த சிந்தையில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் ஆத்துமா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையாக இருந்த நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ சரீரமாக வந்துட்டேன். நான் என்ன வந்துட்டேன்? சரீரமாக வந்துட்டேன். அப்போ நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் அதை செயல்படுத்த முடியாது. நீங்கள் என் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் வாங்க, என் பேரை சொல்லி கேளுங்க.
ஏனென்றால் உங்கள் பெயர் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நான் அப்படி அல்ல, நான் என்னை உங்களுக்காக உங்களுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய பிரதான ஆசாரியராக நான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக பலியாக போகிற தேவ ஆட்டுக்குட்டியாக நான் வந்திருக்கிறேன். அதனால என் பேரை சொல்லிக்கிட்டு வா. இப்போ இவர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன் அவர் பேரை சொல்றாருன்னா பாருங்க, இவருடைய மரணத்துக்கு முன்னாடி வரையிலையும் எப்படி ஜோம் பண்ணணும், அவங்கவுங்க பேர் சொல்லி தான் ஜோம் பண்ணணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பதாக அவருடைய பேரை சொல்லி ஜோம் பண்ணணும். அதான் சொல்றாரு, நான் போறேன்ப்பா, முடிஞ்சிடல, நீ என் பேரை சொல்லி கேளு. எதனால் அப்படி கேட்கணும்னா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி போட்டிருக்கா. அல்லேலூயா. இப்போ டைரக்டா நீ முன்னாடி கேட்டா அவங்க நீதியின்படி செய்தாரு. இப்படி உனக்கு நீதி இல்லைன்னா கூட நீ என் பேரை சொன்னா அவர் ரிலீஸ் பண்ணுவாரு. ஏன்னா உனக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உனக்காக என் உயிரை கொடுத்துட்டேன், என் ரத்தத்தை கொடுத்துட்டேன், என் சரீரத்தை கொடுத்துட்டேன், மொத்தத்தையும் கொடுத்துட்டேன், நான் எல்லாத்தையும் பெய்ட் பண்ணிட்டேன், நீ என் பேரை சொல்லி கேளு. அல்லேலூயா. இந்த தைரியத்தெல்லாம் கொடுக்குறாரு. இது இன்னும் 2-3 சாப்டர்ஸ் இருக்கு. நீங்க இதை போய் வீட்டில் படிங்க. நான் நாளைக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அல்லேலூயா. படிச்சுட்டோம். இப்போ நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா எனக்கு சொல்றது ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர் எதுவும் தெரியுமா நீங்க படிக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் 18 படிங்களேன். 18, ஆமாம் 17ஆம் அதிகாரம் வரலையும் படிங்க. அல்லேலூயா. எது வரலையும் படிங்க, 17, 18 வரலையும் படிங்க. நீங்கள் படித்து வைங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க, எவ்வளோ அழகாக தன் சீஷர்கள் வழி விலகி போயிடக்கூடாது, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது, அவங்க நான் இறந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் வருவேனா வரமாட்டேன்ற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது, நமக்காக தான் அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியணும். அப்படியே நீங்கள் யாரோ நினச்சிட்டேன், நானே பிதா தான் நான்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, நான் இல்லாதனால நீங்கள் உடனே நான் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. என் பேரை சொல்லி கேளுங்க. முன்னாடி பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவேன்னு சொல்லி கேட்ட, இப்போ நீ அப்படி கேட்க வேணாம், என் பேரை சொல்லி கேளு. இயேசுவின் நாமத்தை நீ உபயோகப்படுத்து. என் பேரில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உன் மேலே வந்து பலிக்கும். நான் மீட்டு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து பலிக்கும். நான் மீட்டு கொடுத்த ஜீவன் வந்து உன் மேலே பலிக்கும். எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தன்னுடைய மரணத்துக்கு நேராக தன்னுடைய விஷனை, அதாவது அந்த மிஷனை அவர் கம்ப்ளீட் பண்ணுறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்கும் என்ன நினைப்பேனா, இயேசு கிறிஸ்து இல்லை, இறந்து போயிட்டாரு, உயிரோடு வந்து கூட போயிட்டு. அப்படி இல்லை, அவர் போகும்போதே சொல்லிட்டு தான் போனார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். நான் செத்து போயிட்டேன்னு நினைக்காத, மறுபடியும் எப்போ வருவனோ அது வரலையும் என்ன பண்ணுறதுன்னு நினைக்காத. நீ என்கிட்ட விசுவாசமாக இரு, பிதாவினிடத்தில் விசுவாசமாக இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வார்த்தையின் மேலே விசுவாசமாயிரு. உங்களுக்காக நான் ஒரு நல்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். வீடே இல்லையா? இங்கே இருக்கிற வீடுலாம் ஒரு மாதிரி இருக்கா? பரவாயில்ல, நல்ல ஒரு வீடு கட்டுறேன். அது பொன்னினால் ஆன வீடு, அது கைவேலை அல்லாத பொன்னினால் உண்டான வீடு.